ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஈஸியான முட்டை மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நீங்கள் வெங்காயம் வதக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும், மற்றபடி நம்ம செய்கிறதுக்கு மசாலா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோன்னே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் செவந்து வரட்டும். அடுத்ததான் பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இது வந்து சீக்கிரமாக வதங்கிடும் அப்படின்றதுனால நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுறலாம். இப்போ இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் வந்து ஒரு 4 முட்டை சேர்த்து தான் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மசாலா போதும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்க விடுங்க. இது மூடி போட்டு கொதிக்க விடலாம், இல்லை அப்படியே கூட நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே கொதிக்கட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக அதிலே ஊற்றணும் அப்படின்னா ஏதாவது கெட்டுப்போன முட்டையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு தனி பவுலில் உடச்சி ஊற்றி அதுக்கு பிறகு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 முட்டை சேர்க்க போகிறேன். கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடணும். இதில் மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருங்க எல்லா முட்டையிலையுமே. இதிலையே நறுக்கிய பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் திருப்பி போட்டுட்டேன். தெரிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு இப்போ இந்த சைடு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா நமக்கு வந்து முட்டை மசாலா ரெடி ஆகிடும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு 2 சைடுமே. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள் சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சாதம் சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.